Hello friends, welcome to Raji's Food Corner. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் மக்ரோனி செய்யலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மக்ரோனி பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு போட்டு மக்ரோனி பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 6 கப்பு அளவுக்கு தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகந்துமே இதில் 2 கப்பு மக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன ஷேப் பாஸ்தா இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பாஸ்தா ஒரு 90% குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்குள்ளவே இது நல்லா வெந்துடுச்சு. தண்ணியை வடிச்சுட்டு இதை நீங்கள் ரெடியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்கிய பூண்டு சேர்த்துடுறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துடுறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சின்னதாக நறுக்கிய பச்சை மிளகாவும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் 1/4 kg போன்லெஸ் சிக்கன் சேர்த்துடுறேன். இதெல்லாம் கலக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இது நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ சிக்கனை ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட வேக வச்சுருங்க. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்மளோட மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். கலந்துட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துடலாம். மொத்த பாஸ்தாவும் ஒரே டைமில் போட்டு கலக்காதீங்க. அப்படி செஞ்சால் பாஸ்தா உடையிற சான்சஸ் நிறைய இருக்குது. எல்லா பாஸ்தாவும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்தாச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் சேர்க்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.